தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் 0.8% அதிகரித்துள்ளதாக இந்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் புள்ளிவிவரங்கள் கூறுகிறது. அதுவே உயர்நிலை பள்ளிகளின் இடைநிற்றல் விகிதம் 8.5% உயர்ந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. இடைநிற்றல் விகிதம் அதிகரிப்பதற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தரவுகளில் பெருமளவு முரண்பாடு உள்ளதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதம் அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம்? இந்திய கல்வித்துறை அமைச்சக புள்ளி விவரம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சுயநிதி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறித்து தரவுகளை இந்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அதன்படி தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகள் ஆகியவை குறித்த விவரங்கள் இதில் இடம்பெறுவது வழக்கம். இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பின் இணையதளத்தில் 2024 மற்றும் 25 கல்வியாண்டு நிலவரம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க பள்ளிகளின் இடைநிற்றல் 2.7%, அதுவே நடுநிலை பள்ளிகளில் 2.8%, உயர்நிலை பள்ளிகளில் 8.5% இடைநிற்றல் பதிவாகியுள்ளது. இதற்கு முந்தைய கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது 0 இருந்தது. உயர்நிலை பள்ளிகளில் 7.7% என்ற அளவில் இடைநிற்றல் இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் 37,595 அரசு பள்ளிகளும், 7,289 அரசு உதவி பெறும் பள்ளிகளும், 12,929 சுயநிதி பள்ளிகளும், 65 மத்திய அரசு பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றதாக பள்ளிக்கல்வித்துறை கூறுகிறது. இவற்றில் 1,22,22,814 பேர் படித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை தரவு தெரிவிக்கின்றன. இவைகளில் பெரும்பாலான மாணவர்கள் தொடக்க, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த வகையில் சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்பறைக்கு வரவே இல்லை என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தெலுங்கானா மாநிலத்தில் தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி இடைநிற்றல் என்பது 0 உள்ளது. ஆனால் அம்மாநிலத்தில் உயர்நிலை பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது 13.2% உள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டில் தெலுங்கானாவில் தொடக்கம் மற்றும் நடுநிலை இடைநிற்றல் என்பது 0 உயர்நிலைகளில் 11.4% பதிவாகியிருந்தது. அதேபோல் கேரளாவில் 2024-25 ஆண்டின் தொடக்க பள்ளிகளில் 0.8%, நடுநிலை பள்ளிகளில் 0.4% இடைநிற்றல் பதிவாகியுள்ளது.